Hey everyone. This week, Human Behind the Tech podcast, we have Bala. I met him in the last KCD, like previous KCD Chennai. So at that time, he was in the panel discussion. I was just sitting in the second or third row, like dreaming him. I wanted to be like him once. I became like a sage. So I'm very proud to have uh, like what can I say? Like my best friend. So we can discuss what are the new techs in the CNCF ecosystem and other things. So today we'll look into his IT career, how he started his career, and how he was involving in all this SRE things and what projects he is looking at, all these things. So today we are going to do this in the same thing as like in the previous podcast. We wanted to do this in the Tamil. So we wanted to do it for the Tamil audience. So yeah. So vanakamna. So thanks. வணக்கம் So மச்சநந்தி. நைட்டு 10 மணிக்கு வந்து ரூமை கட்டு அந்த ஒரு காமெடி ஒன்று ஞாபகம் இருக்குண்ணா. இந்த மாரி வடிவேல் ஒன்று கேட்பார்ல ஃபோன் பண்ணி, நீங்க தானா அது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரி வந்து நீங்க தான் பாலாவா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். நைஸ். சரிண்ணா, நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? எப்படி சீனியர் எஸ்ஆர்இ ஆனீங்க? என்ன காலேஜ்ல படிச்சீங்க? எப்படி இவ்ளோ இந்த சின்ன வயசுல இவ்ளோ கத்துக்கிட்டு சீனியர் எஸ்ஆர்இ பொசிஷன்ல எப்படி நான் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு எல்லாமே? ஓகே. ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வண்டர்ஃபுல் இன்ட்ரோடக்ஷன். இவ்வளோ சொல்கிற அளவுக்கு எனக்கு பெருசாக தெரியல. பட் ஐ திங்க் இது வந்து இந்த குட்டி குட்டியாக சின்ன சின்ன ப்ரோக்ரஸ் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அப்புறம் வந்து என்னோட ஸ்டோரி வந்து கொஞ்சம் ஆட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் தான். எப்படின்னா நான் கரியர் ஸ்டார்ட் பண்ணது வந்து காலேஜ் படிச்சது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் கோயம்புத்தூர். அப்புறம் பேச்சுலர்ஸ் பண்ணது வந்து எக்கனாமிக்ஸில். எக்கனாமிக்ஸுக்கும் டெக்குக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படி இருக்கிறப்ப நான் ஃபர்ஸ்ட் எப்படி ஃபோக்கஸ் பண்ணேன்னா எக்கனாமிக்ஸ் சூஸ் பண்ணேன்னா டிகிரி வந்து எனக்கு வந்து லைக் ஜஸ்ட் இது நேம் அவுட்காது தான். சும்மா ஒரு பேருக்கு ஒரு டிகிரி பண்ணிப்போம். அதுக்கப்புறமா நான் வந்து மெயினாக என்ன பண்ணிட்டேன்னா சிஏ மாதிரி இன்னொரு ஃபீல்டு இருக்குது சிஎஸ்னு. கம்ப்யூட்டர் சயின்ஸில் அது கம்பெனி செக்ரட்டரிஷிப். இது வந்து சிஏவோட கொஞ்சம் கம்மி அப்படி வச்சுக்கலாம். அது வந்து எப்படின்னா கொஞ்சம் கார்பரேட் லீகல் அந்த மாதிரி டேர்ம்ஸ்க்கு போகும். ஒரு கம்பெனிக்கு வந்து இருக்கிற ரெகுலேஷன்ஸும் அப்புறம் அந்த ரூல்ஸ் எல்லாம் என்னென்ன இது பண்ணி ஒரு கம்பெனிக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இருப்பாங்க. அதுதான் நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அது பண்ணுறப்ப என்னன்னா அதுதான் ஃபுல் டைமாக பண்ணிருந்தேன். காலேஜ் வந்து லைட்டாக பார்ட் டைம் மாதிரி பண்ணிருந்தேன். பார்ட் டைம்னா போக மாட்டேன் காலேஜுக்கு மோஸ்ட்லி எப்படின்னா அட்டண்டன்ஸ் நான் தான் இருப்பேன். அதெல்லாம் அட்டண்டன்ஸ் நானே எனக்கே போட்டுப்பேன். அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருந்துச்சு காலேஜ். பெருசாக அதை கான்சன்ட்ரேட் பண்ணல. மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது வந்து சிஎஸ்ல தான் பண்ணிருந்தேன். அப்போ தான் என்னன்னா டேக்ஸ் லாஸ் படிச்சுட்டு இருந்தேன், கம்பெனி லாஸ் படிச்சுட்டு இருந்தேன். இதுதான் என்னோட டே டு டே லைஃப் இருந்துச்சு. பண்றதுக்கப்ப என்னாச்சுன்னா இது கிடைச்சிச்சு. ஒரு சார் என்ன சொன்னாங்கன்னா அப்போ வந்து அது 3 லெவல்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் லெவல் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் சொன்னாங்க, இந்த மாதிரி இப்போ சின்ன வயசுல நீங்க பண்ணிட்டீங்க, நீங்க வேணா யூபிஎஸ்சி ட்ரை பண்ணுங்க. யூபிஎஸ்சியில் என்னன்னா ஸ்பெஷல் கேடர்ஸ் இருக்கு. அது என்னன்னா இந்த சிஎஸ் முடிச்சவங்களுக்கு ஸ்பெஷல் அலிகேஷன்ஸ் இருக்கு. அதுக்கான நீங்க போகலாம் அப்படின்னாங்க. சரி நமக்கு டைம் இருக்குது தானே அப்படின்னு சொல்லிட்டு அது ட்ரை பண்ணேன். யூபிஎஸ்சி படிக்கிறப்ப தான் அப்போதான் காலேஜ் செகண்ட் இயரோ தேர்ட் இயரோ படிச்சுட்டு இருக்கப்ப அப்புறம் யூபிஎஸ்சிலாம் ரொம்ப பிடிச்சி போச்சு. யூபிஎஸ்சி தான் நீ ஃபுல் டைம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் நான் போயிட்டு இருந்தேன். டெய்லி ஒரு 8 ஹவர்ஸ் படிப்பேன். பிலிம்ஸ்க்கு வந்து கொடுக்க முடியல. ஏன்னா 21 கம்ப்ளீட் ஆனால் தான் தர முடியும். நம்ம 20 வேணுமோ. அதாவது நெக்ஸ்ட் இயருக்கு பிலிம்ஸ் கொடுக்கறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் ஆல் ஆஃப் அ சடன் கோவிட் வந்துச்சு. கோவிட் வந்தோடனே வீட்டில் கொஞ்சம் ஃபேமிலி எல்லாம் கொஞ்சம் ஃபினான்ஷியலி அன்ஸ்டேபிள் ஆகிட்டோம். அதெல்லாம் அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அப்போ என்ன சொன்னாங்கன்னா தெரிஞ்ச ஒரு எங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்கிங் கோர்ஸ் எடுக்கிறாரு, அதுக்குனால நீ போ அப்படின்னு சொல்லி வீட்டில் சொன்னாங்க. சரி நம்ம வீட்டில் சும்மா தானே இருக்கோம், கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி போனேன். அங்கே போனால் இது வந்து சிசேனியாவோட இன்ட்ரொடக்ஷன். சிசேனியா பேஸ் பண்ணி ஒரு கோர்ஸுங்கிற விட ஒரு சும்மா ஒரு 10 டே ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி. அப்போ வந்து அவங்க ஒன்றுனா சொல்லி கொடுத்தாங்க. நெட்வொர்க்கிங் எப்படி ஒர்க் ஆகும், இன்டர்நெட் பேக் போன் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ரவுட்டர்ஸ்லாம் எப்படி இதாகுது. ரவுட்டர்னா எனக்கு என்ன தெரியாது. அதாவது எனக்கு வந்து கம்ப்யூட்டரை பற்றி எவ்வளோ தெரியும்னா விண்டோஸ்ல கட் காப்பி பேஸ்ட் பண்ண தெரியும், ஏதாச்சும் படம் டவுன்லோட் பண்ணி பார்க்க தெரியும். இந்த அளவுக்கு தான் எனக்கு இருந்துச்சு. மிஸ் எல்லாமே மொபைலாக தான் மோஸ்ட்லி பண்ணுவோம். அதனால மொபைல் ஃப்ரெண்ட்லியாக தான் எனக்கு எல்லாமே தெரியும். கம்ப்யூட்டரை பற்றி ஐடியாவே இல்லை. அப்படி இருக்கப்ப எடுத்தோன்னே ஒரு நெட்வொர்க்கிங் கோர்ஸ்ல இருக்கு விட்டோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஒண்ணுமே புரியல. என்னடா இது, என்னடா சொல்ல வராங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆக்வர்டா இருந்துச்சு. நான் வந்து சிபிசி ஐபிசின்னு லாஸ்ட் படிச்சுட்டு இருந்தேன். ஐபிசிக்குலாம் என்ன சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் மாதிரி வித்தியாசமா இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு என்னன்னா கனெக்ட் பண்ண முடியல.
அவங்க வந்து சிடார் நோட்டேஷன் தெரியும்ல, அது சொல்லி கொடுத்துட்டு இருக்கப்பலாம் என்னால கவனிக்கவே முடியல. அவ்வளவு தூக்கமா வந்துச்சு. இதெல்லாம் இதுக்கு எனக்கு சொல்லி கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. பட் ஆனா அது வந்து எப்படி சொல்றது, ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்கா இருந்துச்சு. நல்லாவும் இருந்துச்சு, கனெக்டும் ஆக முடியல. அப்படி ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்ஸா போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அந்த கோர்ஸ் வந்து 10 டே கோர்ஸ் நினைக்கிறேன். 10 டே கோர்ஸ். அது முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, டிகிரி முடிச்சவங்க மோஸ்ட்லி 20 மெம்பர்ஸ் சம்திங் இருந்தாங்க. டிகிரி முடிச்சவங்க மோஸ்ட்லி என்ன பண்ணாங்கன்னா, அவங்களே வேலை வாங்கி கொடுத்தாங்க. அந்த பேங்க் சர்வர்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு சிசிஎன்ஏ வேணும் தானே, அந்த மாதிரி ரோல்ஸ்ல நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தாங்க. அப்போ வந்து எனக்கு இன்னொரு அண்ணனுக்கு மட்டும் கிடைக்கல. எனக்கு என்னன்னா அப்போ காலேஜ் கம்ப்ளீட் பண்ணல. இன்னொரு செமஸ்டர் வந்து இதுல இருக்கு. கோவிட்னால இன்னும் செமஸ்டர் இன்னொரு செமஸ்டர் மிச்சம் இருக்கு. இன்னொரு அண்ணனுக்கு வந்து அவருக்கு ஏதோ சம்திங் ஏதோ இஷ்யூ, அதில் அவராலையும் டிகிரி கம்ப்ளீட் பண்ண முடியல. நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். அப்போ வந்து என்னன்னா, நான் அப்பதான் யோசிச்சுட்டு இருக்கேன், இனி வந்து ஃபியூச்சர்ல என்ன பண்ணலாம், கரியர் வந்து மாத்தலாமா, எக்கனாமிக்ஸ்லயே போடலாமா. நான் என்ன நினைச்சேன்னா, எக்கனாமிக்ஸ்லயே போனா யூபிஎஸ்சி ட்ரை பண்ணலாம்னா, ஆனா நம்ம டெல்லி போயிடலாம். அங்க வந்து ஜேஎன்யூ ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி இருக்கு. அங்க போயிட்டோம்னா மாஸ்டர்ஸ் எக்கனாமிக்ஸ்லேயே பண்ணிட்டு யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணோம்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு. அதுக்காக ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ் அதுக்கெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் அதெல்லாம் படிச்சுட்டு இருந்தப்ப அப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஃபினான்ஷியலா வீட்டில் வந்து கொஞ்சம் கஷ்டம். அதில் கண்டிப்பா ஜாபுக்கு போகணுங்கிற மாதிரி ஒரு இதில் வந்துச்சு. அப்போ வந்து எந்த ஃபீல்டு சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்கப்ப, அப்போதான் டேட்டா சயின்ஸ் வந்து ரொம்ப ஒரு டேட்டாஸ் நியூ ஆயில் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அந்த 2020 தான் ரொம்ப ஒரு எனக்கு அப்பதான் தெரியும். அதெல்லாம் அப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு, வித்தியாசமாகவும் இருந்துச்சு. இதெல்லாம் இப்படி ஒரு ஃபீல்டு இருக்கா டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அது வேணா ட்ரை பண்ணோன்னு ஆன்லைன் கோர்சஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து மார்டிகஸ் ட்ரைனிங்கா சம்திங் இதை வந்து ஃப்ரீயா விட்டாங்க 1 வீக். அதெல்லாம் அதுல உட்காந்து ப்ரஷ் அப் பண்றப்ப தான் நான் வந்து எனக்கு என்னன்னா மேக்ஸ் வந்து ரொம்ப வீக், அட்டென்ஷன் டு டீட்டெயில் வந்து சுத்தமா இல்லை. அதெல்லாம் மேக்ஸ் இருந்தாலே போக மாட்டேன். அப்படி இருந்தப்ப அதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதெல்லாம் இருந்தப்ப அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அப்போ இது நம்ம கரெக்டான இதுதானா, சரி ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபியூச்சர்ல பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பைத்தன் மட்டும் படிச்சுட்டு இருந்தேன். பைத்தனோட பேசிக்ஸ் கவர் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணிட்டு அதே மாதிரி அப்புறம் இன்னொரு பாதைன்னு ஐடிஎம் ப்ரொஃபசர்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த கோர்ஸுமே ஜாயின் பண்ணேன். அதுவுமே ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சு. ஆனால் எல்லாமே எப்படின்னா என்ட்ரி லெவல் மாதிரி இல்லை, எல்லாமே ஒரு மிட் டு ஹை லெவல். ஓரளவுக்கு கம்ப்யூட்டர் பத்தின ஓரளவுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கவங்களுக்கு எப்படி சூட் ஆகும் அப்படிதான் இருந்துச்சு கோர்சஸ்லாம். அப்படி இருந்தப்ப அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதுவும் கோப் பண்ண முடியல. இங்க நெட்வொர்க்கிங் கோர்ஸ் கோப் பண்ண முடியல. அப்படிங்கிற மாதிரி இருக்கப்ப ஒரு மாதிரி கொஞ்சம் என்னடா பண்றது, நமக்கு டெக் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல தான் இருந்தேன், ஆக்சிலேஷன்ல தான் இருந்தேன். அப்ப பார்க்க நிறைய பத்தி கேட்பேன், கரியர் ஸ்விட்ச் பண்ணலாமா இல்ல பண்ண வேண்டாமா, இதுலயே ஃபோக்கஸ் பண்ணலாமா அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்பதான் என்னன்னா, இங்க இங்க வந்து இங்க அந்த நெட்வொர்க்கிங் கோர்ஸ் போயிட்டு இருந்தேன்ல, அவங்க வந்து ஸ்டார்ட் அப் வச்சிருந்தாங்க. அங்க வந்து ஒரு ஓப்பனிங் இருக்கு போல, அங்க ட்ரை பண்ணி பாரு அப்படின்னாங்க. சரி அங்க ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணதா ஓப்பன் வி. அந்த கம்பெனி தான் ஃபர்ஸ்ட். அங்கதான் ட்ரை பண்ணி அங்க இன்டர்ன்ஷிப் கொடுத்தாங்க. அங்க இன்டர்ன்ஷிப் நான் ஜாயின் பண்றப்ப ஹார்ட்லி 10 எம்ப்ளாயிஸ். டெக்ல வந்து நாங்க ஒரு 4-5 பேர் தான் இருப்போம். சிடிஓ கீழ ஒருத்தர், நான் டைரக்டா அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாதிரி இருந்தப்ப இன்டர்னா ஜாயின் பண்ணி எடுத்த உடனே அவங்க பேசிக் ட்ரைனிங்ஸ் கொடுத்தாங்க லினக்ஸ் பத்தி. லினக்ஸ்லாம் எனக்கு எப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப எப்படி சொல்றது, பிடிக்காதுன்னு இருக்கிற விஷயத்துல அப்படி இருந்துச்சு எனக்கு லினக்ஸ் ஸ்டார்டிங். ஏன்னா நான் வந்து அப்படியே தளத்திலேயே அடிச்சுக்கிறேன். ஏன்னா விண்டோஸ் எவ்வளவு ஒரு நல்ல ஒரு OS அப்படி இருக்கப்ப எதுக்கு லினக்ஸ் யூஸ் பண்றீங்க, எதுக்கு எல்லாத்தையுமே CLI சப்போர்ட் இருக்காது, டிரைவர் சப்போர்ட் இருக்காது. அப்படி இன்னொன்னுக்கு நம்ம எல்லாமே எப்படி சொல்றது, பேட்டரிஸ் இன்க்ளூடாக இல்லாம நாமளே DIY ப்ராஜெக்ட் பண்ற மாதிரி இருக்குங்க. அதெல்லாம் எனக்கு சுத்தமா கனெக்டே ஆகல. எதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் லினக்ஸ் யூஸ் பண்றீங்க, விண்டோஸ் மாதிரி நல்ல OS இருக்குல்ல அப்படின்னு ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலிங்கா இருந்துச்சு. அப்புறம் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா லேர்னிங்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. அது வந்து ஃபர்ஸ்ட் எப்படி பேசிக் கமெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ரொம்ப எல்லாமே இருந்துச்சு. கரெக்டான நாம இருக்கு 2020 மிடிலையோ இல்லை 2021 ஸ்டார்டிங்லயோ நினைக்கிறேன், கூகுள்ல இருந்து அவுட்டேஜ் ஆச்சு. கூகுள் சூட் எல்லாமே அவுட்டேஜ் ஆச்சு. ஜிமெயில் ஒர்க் ஆகல, யூடியூப் ஒர்க் ஆகல, கூகுளோட சர்ச் இன்ஜினே ஒர்க் ஆகல. அப்போ வந்து கூகுள் டவுன் ஆச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு மாதிரி ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் இருந்துச்சு. அப்போ அதை பத்தி ஆஃபீஸில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கூகுள் டவுன் ஆயிருச்சு, எப்படி டவுன் ஆயிருக்கும், எந்த சிடிஎன்ல பிரச்சனை இருக்கும், எப்படி எந்த டேட்டா சென்டர்ல எந்த பேக் போர்ட்ல இஷ்யூ இருக்குலாம் பேசிட்டு இருந்தேன். அப்புறம் நான் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் என்னன்னு புரியல அப்படிங்கிற மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் அப்ப தோணுச்சு, இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு, நம்ம இன்னும் நிறைய கத்துக்கணும் அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி பில்ட் ஆச்சு. அப்புறம் தான் என்ன ஆச்சுன்னா, லினக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிச்சேன். லினக்ஸ் அப்புறம் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சு. அப்புறம் வந்து நல்லா நாம இருக்கு, ஒரு டைம் என்னாச்சுன்னா, நாங்க வந்து அந்த ஸ்டார்ட் அப் என்ன பண்ணோம்னா, HCI பிளாட்ஃபார்ம்ஸ், பேர் கூட மாட்டேன் நான், ஹைப்பர் கன்வர்ஜ் சம்திங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா, ஓகே, அந்த இது விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம் வந்து பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு இதுல என்ன ஆச்சுன்னா, ஒரு VM இருந்துச்சு. அந்த VMல வந்து OS அப்கிரேட் பண்ணணும். அது வந்து அது ரெட் ஹேட் பெஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்.
நான் வந்து கைடை பார்த்து பண்றப்ப அது சென்டோஸ் பண்ண ஒரு கைடு. அதுல இருக்க கமெண்ட்ஸ் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி பிளைண்டா காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு வந்துருக்கேன். அது என்ன ஆச்சுன்னா ரெட் ஹேட்ல இருந்து சென்டோஸா மாறிடுச்சு. எனக்கு அப்ப புரியவே இல்ல. நான் என்ன நினைச்சேன் எல்லாமே ஒண்ணுதானே என்ன ஆக போகுதுன்னு. அப்புறம் தான் என்டர்பிரைஸ் லினக்ஸ் தான் ரெட் ஹேட், சென்டோஸ் வந்து கம்யூனிட்டி பில்டு, அதெல்லாம் டிஃபரன்ஸ் எனக்கு தெரியாது. அப்புறம் அங்கிருந்து கஸ்டமர் கேட்கறான், என்னடா பண்ணீங்க, எப்பறம் விஎம் மாறிச்சு, காசு கொடுத்து வாங்கினோம் இவடா, எப்பறம் உங்களுக்கு லைசன்ஸ் காசு கொடுத்து வாங்கியிருக்கோம், எப்பறம் சென்டோஸ்க்கு மாத்தினீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாச்சு. அப்புறம் ஸ்னாப்சாட் எடுத்து ஒர்க் பண்ணாலும் பேக்கப் பாலிசிஸ்லாம் இருந்துச்சு. அப்போ வந்து பேக்கப்லாம் ரீஸ்டோர் பண்ணி அப்புறம் தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு சென்டோஸ் வேற ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ரெட் ஹேட் ஒரு வேற ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இது பண்ணா இதாயிரும் அது பண்ணா இதாயிரும் அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் கொஞ்சமா அண்டர்ஸ்டாண்டிங் அப்பதான் பில்ட் ஆச்சு. அந்த மாதிரி ஊர்பட்ட மிஸ்டேக்ஸ் பண்ணேன், மிஸ்டேக்ஸ்ல இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கப்பதான் அப்புறம் ஓப்பன் வந்து ஸ்டார்ட் அப்னால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஒர்க் கல்ச்சர் இருக்காது. நாங்க வந்து எப்போனாலும் லாகின் பண்ணுவோம், 11 o'clock லாகின் பண்ணுவோம், 12 o'clock லாகின் பண்ணுவோம். ஒர்க் பண்றது முடியறது அப்படி ஆகும். சில டைம் லேட் நைட் 1 இருக்கு 2 இருக்கு, அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஃபுல் ஸ்டார்ட் அப் தான் இருந்துச்சு. ஃபுல் ஸ்டார்ட் அப் தான், அதனால எதுவுமே ஸ்டாண்டர்டா இருக்காது. அதனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் க்ரோத் வந்து அதிகமா இருந்துச்சு. நான் வந்து என்னோனாலும் பண்ணலாம். சில டைம் என்ன பண்ணுவோம்னா ஒரு டீசென்டான ஓரளவுக்கு டெக்னாலஜி ஸ்கில் வந்தது என்ன பண்ணுவோம்னா நாங்க தான் பிஓசி கொடுப்போம். எனக்கு வந்து பேசிக்கா ஆங்ஸைட்டி இருக்கு, பப்ளிக் ஸ்பீக்கிங் வந்து பெருசா வராது. அப்படிலாம் இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் டைம் கால்ஸ் எல்லாம் போறப்ப அப்படியே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆங்ஸைட்டி இதெல்லாம் வந்துருச்சு. இப்படி பேசுறதுன்னு தெரியல, மெயில் அனுப்புமே எனக்கு தெரியாது. மெயில் வந்து சிசில இன்க்ளூட் பண்ணி ஒரு குரூப் மெயில்ஸ் அனுப்புவாங்களே, எனக்குலாம் ஆக்வர்டா இருக்கும். எதுக்கு குரூப்ல சொல்றீங்க எல்லாத்தையும், எதா இருந்தாலும் டேரக்டா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் கொஞ்சம் தான் கத்துக்கிட்டேன், இப்படிதான் மெயில் அனுப்பணும், இந்த ஃபார்மேட்ஸ்ல இருக்கணும், இந்த ஸ்னிப்பெட்ஸ் யூஸ் பண்ணணும், அப்புறம் வந்து எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி போடணும், தனியா அது நாமளே இது பண்ணி ப்ரைஸ் பண்ணி போட்டுக்கூடாது. இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டேன். அப்புறம் தான் கால்ஸ் எல்லாம் அட்டன் பண்ண ஆரம்பிச்சேன், கொஞ்சம் கொஞ்சமா கஸ்டமர்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணேன். அப்பதான் அவங்க நீட்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கேட்டர் பண்றது, இப்படி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா இருந்துச்சு. நாங்களே பிஓசிஸ் கொடுப்போம், போஸ்ட் சேல்ஸ் பண்ணுவோம், ப்ரீ சேல்ஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி எல்லாமே பண்றது வந்து ஒரு மாதிரி எண்ட் டு எண்ட் சைக்கிள் வந்து எப்படி நடக்கணும், ஸ்டார்ட் அப்ல எப்படி இருக்கும், இந்த மாதிரி எல்லாமே புரிஞ்சு. இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. இதை விட பிச்சிங் வீடியோஸ் எல்லாம் போவோம். சாரி, ஸ்டார்ட் அப் வந்து அங்க பிச் பண்ணிட்டு இருப்பாங்க, கம்பெனிஸ்க்கு வந்து ப்ராடக்ட் பிச் பண்றப்ப அந்த இதுலயுமே நாங்க இருப்போம். அதுல வந்து டெக்னிக்கல் டவுட்ஸ் கேட்டாங்கன்னா அது இது பண்றது, இப்போ ஹை லெவல்ல எப்படி மீட்டிங்ஸ் நடக்கும், அந்த மாதிரி எல்லாமே ஒரு ஓவரால் எல்லாமே கிடைச்சிச்சு. நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணேன், நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்து இன்னொன்று வந்து என்னன்னா, அப்போதான் மானிட்டரிங் சிஸ்டம்ஸ் வந்து எங்க இதுக்கு வந்து இது பண்ணிருந்தாங்க, டெவலப் பண்ணிருந்தாங்க. அப்போதான் அப்சல்யூட்டி கூட என்டர் ஆகணும். அப்போ வந்து அப்சல்யூட்டி கொஞ்சம் கொஞ்சமா அதில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டே, அதில் கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் இதெல்லாம் ஓரளவுக்கு அந்த எஸ்ஏ பிளாட்ஃபார்ம்ஸ் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் டாக்கர் கியூபர்னட்டிஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி அது கற்றுக்க ஆரம்பிச்சேன். டாக்கர்லாம் எனக்கு என்னன்னா ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ் எனக்கு நிறைய இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தா டாக்கரே என்னன்னா ஏற்கனவே ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு, அதுக்கு மேல இன்னொரு இது கெஸ்ட் வாய்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். எனக்கு அந்த பேசிக் அந்த யூஸ் கேஸ் என்னன்னு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. நான் நிறைய நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தேன், நிறைய இது பண்ணி பார்த்தேன், அப்பெல்லாம் எனக்கு பெரிய இது கிடைக்கல. ஏன்னா ஏற்கனவே விஎம்ஸ் இருக்கு, இது வந்து இன்னும் ஒரு இன்னோவேட்டிவ் பண்ணிடும், இதெல்லாம் ஐசோலேஷன்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா இதுல எதுக்கு இது வந்து அப்படிங்கிற மாதிரி ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ் நிறைய வந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் லினக்ஸ் யூஸ் பண்ணுங்கிற மாதிரி ஆரம்பிச்ச மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஏன் டாக்கர் யூஸ் பண்ணணும், எது குபர்னெட்டிஸ் யூஸ் பண்ணணும், ஏற்கனவே ஒரு பில்டப் சிஸ்டம்ஸ் இருக்குதானே அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிக்கான கொஸ்டின்ஸ் நிறைய வந்துச்சு. அப்படின்லாம் இருக்கிறப்பதான் இது டாக்கர் வந்து இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்த்தேன். அப்புறம் குபர்னெட்டிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு அஃப்கோர்ஸ் மும்ஷதோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தா கத்துக்கிட்டேன் குபர்னெட்டிஸ். அது வந்து அவ்வளோ கிளியரா அந்த அளவுக்கு தெளிவா யாருமே எனக்கு சொல்லி கொடுத்தது இல்லை. அப்படி இருக்கப்போ ஒவ்வொரு ரிசோர்ஸுமே நானே கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு டிஃப்ரெண்ட் தேடி கண்டுபிடிச்சப்ப இன்னும் கொஞ்சம் இந்த ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் ஆக லேட் ஆச்சு. பட் ஆனால் அந்த ஜேர்னி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. என்னன்னா ஒண்ணுமே தெரியாம என்ட்ரு ஆகி ஓரளவுக்கு அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வரப்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அப்போ எனக்கு என்னன்னா எனக்கு நானே அதை கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கிட்டனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிச்சு. அப்படி இருந்தப்போ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் குபர்னெட்டிஸ் யூஸ் பண்றோம் அப்படிதான் இருந்துச்சு. ஒரு பாடம் டெலிட் பண்ணிட்டேன், கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி வந்துருச்சு பாடம், இப்போ நான் டெலிட் பண்ணிட்டேன் எப்போ வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் தான் புரிஞ்சு டிப்ளாய்மெண்ட் செட் எப்படி ஒர்க் ஆகும், ரிப்ளிகா செட்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், டேமன் செட்ஸ் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சு. அந்த மாதிரி எனக்குன்னா எல்லாமே ஹேண்ட்ஸ் ஆன்ல இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் எது படிச்சாலுமே உடனே ரெப்ளிகேட் பண்ணி பாக்குறதுக்கு ட்ரை அவுட் பண்ணி பாக்குறதுக்கு எனக்கு ஹேண்ட்ஸ் ஆன் லேப்ஸ் இருந்துச்சு, ரிசோர்சஸ் நிறைய இருந்துச்சு. அப்புறம் இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கப்பதான் லிங்க்டின்ல வந்து அப்புறம் என்னன்னா எனக்கு கியூரியாசிட்டி அதிகம். யாரா இருந்தாலும் ஏதாச்சும் ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பேன், புதுசு புதுசா நமக்கு தெரிஞ்சிருக்கோ தெரியலையோ நம்ம வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் கத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கியூரியாசிட்டி அதிகம். அதனால யாரா இருந்தாலும் ஃப்ராங்கா போய் பேசிடுவேன். அதனால அது ஒரு நல்ல ஹேபிட் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ அதனால இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் ஆச்சு எனக்கு கியூரியஸா இருக்கிறது. அதனால ரொம்ப டம்மான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பேன். இருந்தாலும் சில பேர்லாம் அதெல்லாம் பெருசா கண்டுக்காம எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, இப்படி எப்படி இல்லப்பா இப்படிதான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க.
அப்படிலாம் இருந்தப்போ தான் அடுத்தது வந்து லிங்க்டின்ல வந்து நிறைய ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். லிங்க்டின்ல ஒருத்தர் ஃபாலோ பண்ணிருக்கிறது தான் விவேக் கேசி. அவர் வந்து ஆப்பிள்ல பிரின்சிபல் எஸ்ஆரியா இருந்து அவர் வந்து சும்மா கிவிங் பேக் டு கம்யூனிட்டின்னு ஒரு இது ஆரம்பிச்சாரு. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து ஒரு டெக்ல வந்து டெவாப்ஸ்ல வந்து என்னெல்லாம் டெக்னாலஜிஸ் இருக்குன்னு கத்துக்கிறதுக்காக ஒரு சின்ன கம்யூனிட்டி குரூப் ஆரம்பிச்சாரு. அதுல ஜாயின் பண்ணேன். அதுல ஜாயின் பண்ணா அதுல தான் கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸ் ஆச்சு. இத்தனை நாள் கத்துக்கிறது எல்லாமே பிட்ஸ் அண்ட் பீசஸா இருந்தது. அங்க வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸ் ஆச்சு. அதுல வந்து ஒரு 20 to 25 பீப்புள் இருந்தோம். அவங்களாம் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இது ஒரே டெக் தான், டெவாப்ஸ் தான். ஆனா டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ்ல வந்தாங்க. அது நிறைய பெர்ஸ்பெக்டிவ் கிடைச்சிச்சு. அப்பதான் ப்ராடக்ட் கம்பெனினா என்ன, சர்வீஸ் கம்பெனினா என்னன்னு தெரியும். அப்ஸ்கில்லிங் வந்து எப்படிலாம் பண்ண முடியும்னு ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ஆனது இருந்துச்சு. அவங்க வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி கொடுத்து அதை வந்து இப்போ சிஏக்கு இவ்வளோ டூல்ஸ் இருக்கு, சிடிக்கு இவ்வளோ டூல்ஸ் இருக்கு, அப்புறம் வந்து விசுவலைசேஷன் இவ்வளோ இருக்கு, கண்டெய்னரைசேஷன் இவ்வளோ டூல்ஸ் இருக்கு, இதெல்லாம் மார்க்கெட்ல வந்து ஒரு நல்ல டூல், இது வந்து டீசெண்டா எல்லாருமே யூஸ் பண்றாங்க அப்படின்னு ஃபிகர் அவுட் பண்ணி ஒரு சாட் போட்டு அதை பத்தி டெய்லி டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதுல கிடைச்ச கனெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. விவேக் அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. அப்புறம் அதுல தான் முகேஷ், சூர்யா இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சாங்க. அப்புறம் அவங்களாம் இன்ட்ராக்ட் பண்ண எனக்கு என்னன்னா நம்மளோட ஸ்கில்ஸுமே நல்லா அப்ஸ்கில் ஆச்சு. எப்படின்னா நாங்க 1 வீக் செஷன்ஸ் இருக்கும். ஒரு டாபிக் எடுத்துட்டு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாக்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ரஸ் கண்டினியூஸ் லேர்னிங் மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எப்படி ஒரு எண்ட் டு எண்ட் அப்போ ப்ராஜெக்டோட கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட் என்ன பண்ணணும்னு நினைச்சோன்னா ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் வந்து எண்ட் டு எண்ட் பில்ட் பண்ணலாம். அப்போ வந்து டெவலப்பர்ஸ் இருந்தாங்க. அதே மாதிரி முக்கால்வாசி எல்லாமே டெவாப்ஸ் தான். அதே மாதிரி டெவலப்பர்ஸ், அப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியர்ஸ் இருந்தாங்க, பேக் அண்ட் இன்ஜினியர்ஸ் இருந்தாங்க. அப்போ எல்லாருமே சேர்ந்து ஒரு பிட்ஸ் அண்ட் டாஸ்காக பிரிச்சுக்கிட்டோம். அப்போ வந்து அவங்க பேசிக் ஆப்பை பில்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதை வந்து எப்படி ஓப்பன் சோர்ஸ்லேயே இல்லை அவைலபிளாக ஃப்ரீமியம் வெர்ஷன்ஸில் அவைலபிளாக இருக்க டூல்ஸ்ல எப்படி டிப்ளாய் பண்ணலாம்னு சொல்லி அதில் கொஞ்சமாக கற்றுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் அதை இன்டர்னலாக எப்படி டெவலப் பண்ணணும், அந்த எஸ்எல்டிசி ஆக்சுவலி எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி மாடல் ரெப்ளிகேட் பண்ணலான்னு இன்டர்னல் லோக்கல் டெவலப்மெண்ட் ஃபர்ஸ்ட் பண்ணி அப்புறம் அதை வந்து ஸ்டேஜிங்ல பண்ணி அப்புறம் ப்ராடக்ட் புஷ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப்லாம் ட்ரை பண்ணி வச்சிருந்தோம். அதெல்லாம் பண்ணப்பதான் எனக்கு எண்ட் டு எண்ட் இப்படிதான் டெவலப்ஸ் ஒர்க் ஆகும், இதுல இருந்து இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், இதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. அதுலதான் அப்புறம் என்னன்னா அதுலதான் ஃபண்டமெண்டல் திங்ஸ் கிடைச்சு. ஒரு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கும், இன்டர்வியூ என்னெல்லாம் கேட்பாங்க, டிஎஸ்எல் என்னெல்லாம் படிக்கணும், அதை தவிர பேசிக்ஸ் என்னெல்லாம் கேட்பாங்க, ஓஎஸ் பத்தி, ப்ரோக்ராமிங்ஸ் பத்தி, அதை தாண்டி எப்படி நெட்வொர்க்கிங்ல வந்து L7 லேஸை தாண்டி என்னெல்லாம் சொல்லி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்லயும் நிறைய இது கத்துக்கிட்டோம். அந்த மாதிரிலாம் இது பண்ணி அப்புறம் தான் எனக்கு என்னன்னா இதே கம்பெனி ரொம்ப செட் ஆயிடுச்சு. சின்ன ஸ்டார்ட் அப்ல ஒர்க் பண்ணிருக்கேன், புதுசா ட்ரை பண்ணி பார்ப்போம், வேற ஏதாச்சும் கம்பெனிஸ் அப்ரோச் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்போதான் கோல்டு மெயில்ஸ் அனுப்பிச்சு, கோல்டு மெசேஜஸ் அனுப்பிச்சு லிங்க்டின்ல வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ வந்து அவுட் ஆஃப் ப்ளூ சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் லிங்க்டின்ல எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார், ஒரு டெக்னிக்கல் ரெக்ரூட்டர். இந்த மாதிரி உங்கள் ப்ரொஃபைல் வந்து இந்த பொசிஷனுக்கு வந்து ஓப்பனிங் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு, நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாரு. ஜிஸ்கிலர்ல. அப்போ ஜிஸ்கிலர்ல ட்ரை பண்ணி பார்த்தப்ப ப்ரொஃபைல ஆரம்பிச்சு அப்புறம் அதை ஷார்ட் லிஸ்ட் ஆகி அப்புறம் இன்டர்வியூ கால்ஸ் எல்லாம் வச்சு எனக்கு என்னன்னா டிகிரி வந்து நான் டெக்ல பண்ணல, என்ஜினியரிங்கும் இல்லை, டெக்கும் இல்லை, சிஎஸ் சம்மந்தப்பட்டதே இல்லை. அதில் இதெல்லாம் இஷ்யூவா இருக்குமா, ஏன்னா 2-3 கம்பெனிஸ்ல பண்ணேன், அவங்களும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரீசன் என்னன்னா சிஎஸ் பேக்ரவுண்ட் இல்லை நீங்க அப்படின்னு சொல்லி 2-3 கம்பெனிஸ் ரிஜெக்ட் பண்ணாங்க. அப்புறம் ஜிஸ்கிலர் நான் அப்படியே நினைச்சேன் பெரிய கம்பெனி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு. பட் காட்ஸ் கிரேஸ் எப்படின்னு தெரியல, ஷார்ட் லிஸ்ட் ஆயிடுச்சு. அப்புறம் இன்டர்வியூ ஸ்கெடியூல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக இருந்துச்சு, ஈஸியாக கிளியர் பண்ணிட்டேன். செகண்ட் வந்து அப்புறம் ஹெச்ஆர் ரவுண்ட் நடந்துச்சு, அப்புறம் மேனேஜர் ரவுண்ட் நடந்துச்சு. அப்புறம் ஃபைனல் ரவுண்ட் வந்து மேனேஜர் ரவுண்ட் பிளஸ் சீனியர் மேனேஜர் ரவுண்ட். அது இருந்தப்ப உங்ககிட்ட கொஸ்டின்ஸ்லாம் எதுக்குமே டக்குன்னு பயமா என்னன்னு தெரியல, அதனால ஆன்சரே பண்ண முடியல. எக்ஸாம்பிளுக்கு டிசிபி ஹேண்ட்ஷேக் பத்தி கேட்டிருந்தேன், இல்ல எஸ்எஸ்எல் ஹேண்ட்ஷேக் பத்தி கேட்டாங்க. நான் எஸ்எஸ் ஹேண்ட்ஷேக்ல ஆரம்பிச்சு டிசிபி ஹேண்ட்ஷேக்ல முடிச்சிட்டேன். அப்பதான் சொன்னாங்க பல கொஸ்டின் ஒன்று புரிஞ்சா, நான் கேட்டது வந்து எஸ்எல் ஹேண்ட்ஷேக், நீ சொல்லிட்டு வந்து டிசிபி ஹேண்ட்ஷேக், அவன் புரிஞ்சு நான் டக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்ப அப்புறம் வந்து பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் இருந்துச்சு. ஆனா அதே கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் இது பண்றப்ப நினைச்சேன் சரி இதெல்லாம் நம்ம வீக் பாயிண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அடுத்த ரவுண்ட் குடிக்கலாம் தான் நினைச்சேன். ஆனா பட் ஸ்டில் எப்படின்னு தெரியல, ஜிஸ்கில வந்து செலக்ட் ஆயிட்டேன். அப்புறம் ஜிஸ்கில ஜாயின் பண்ணது அப்புறம் தான் அவரே வித்தியாசமா இருந்துச்சு. இத்தனை நாள் ஒர்க் பண்ணது வந்து ஒரு ஸ்டார்ட் அப், ஃபுல் ஸ்டார்ட் அப், அப்புறம் சர்வீஸ் ஓரியன்டட் கம்பெனி. அப்படி இருக்கிறப்ப ஜிஸ்கில டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து வித்தியாசமா இருந்துச்சு. என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் பெங்களூர் வரேன், ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட்ல போறேன், எல்லாமே மினி ஃபர்ஸ்ட், இது எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்போ ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் ரொம்ப புதுசா இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒர்க் வந்து வித்தியாசமா இருந்துச்சு. ஸ்டார்ட் அப்ல வந்து ஒர்க் மட்டும் தான் லைஃபே, என்டர்பிரைஸ்ல வந்து அப்படி இல்லை, ஒர்க் இல்லாத மாதிரி இருந்துச்சு எனக்கு. நான் வந்து என்னங்க என்ன வேலையே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருந்தேன்.
அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அதே மாதிரி இதுவுமே நல்ல ஒரு ஹைக் பர்சன்டேஜ்மே என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. அவ்வளோ சேலரி நான் வாங்கினா நினச்சி கூட பார்க்கல. அப்படி ஒரு 400 to 500% ஹைக் கிடச்சிச்சு. அதே மாதிரி அப்புறம் அப்புறம் எனக்கு இன்னொன்று என்ன இருந்துச்சுன்னா, ஒரு இம்போஸ்டர் சிண்ட்ரோம் இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு நல்ல கம்பெனி போயிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம இங்கே அடாப்ட் பண்ண முடியுமா? இதுக்கப்புறம் இந்த 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 ஸ்டாண்டர்ட் வந்து மெயின்டைன் பண்ண முடியுமா? இதுக்கப்புறம் அப்ஸ்கில் பண்ண முடியுமா? ஒரு இம்போஸ்டர் சிண்ட்ரோம்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்னாச்சுன்னா, கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அங்க கம்யூனிகேஷன்ஸ் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அப்புறம் வந்து அங்க வந்து டெக்னாலஜி வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸ்டா எல்லாமே கொஞ்சம் ப்ராப்பரா இருந்துச்சு. அந்த ப்ராசஸ்க்குள்ள அடாப்ட் ஆகுறது இது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பட் ஆனா ஃபிகர் அவுட் பண்ணிட்டேன். அவ்வளோ எதுவுமே ஸ்டாப்பரா இல்ல. எல்லாமே இதாயிருச்சு. அப்புறம் அங்கேயும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அ எங்க சீனியர் தேஜஸ், அவரு அந்த மாரி நெறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. நல்ல மென்டர்ஸ் கிடைச்சாங்க. எங்க மேனேஜர் எல்லாருமே ரொம்ப ஓப்பன் மைண்டடா, எல்லாருமே ரொம்ப கேஷுவலா, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் பெருசா ஐ மீன் எல்லாத்துக்குமே ப்ராசஸ் இருக்கனால, ப்ராசஸ் வந்து டேக் கேர் ஆயிக்கோ. ப்ராசஸ மட்டும் மெயின்டெயின் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, நீ வந்து எத பத்தியுமே வொரி பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு டீடைல்டான ப்ராசஸ் இப்படி அப்படிங்கிற மாரி சொல்லிக் குடுத்தாங்க. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் புதுசா இருந்துச்சு. அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டைம் அஜில் அதெல்லாம் அஜில் பத்திலாம் தெரிஞ்சுச்சு. அஜில் டெக்னாலஜிஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற மாரி அது அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்ததுக்கப்புறம் அது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. அப்புறம் புரிஞ்சுச்சு. இது ஏன் எல்லா கம்பெனிஸுமே யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாரி. இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. அப்புறம் Zscalerல வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் Zscaler ஜாயின் பண்ண கொஞ்ச நாள்லயே செட் ஆயிட்டேன். எல்லாமே ஸ்மூத் ப்ராசஸ் ஆயிருச்சு. அதுக்கும் நான் இன்டர்வியூஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். அதனால எனக்கு ஒரு மாரி கம்மிங் ஃபுல் சர்க்கிள் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அதனால எனக்கெல்லாம் எப்படின்னா இன்டர்வியூவரா போனோம்னா, என்ன வச்ச மாரி ஆடா இருந்துச்சு. என்னடா இது நாமளும் ஒரு காலத்துல அங்க உட்காந்துட்டு இருந்தோம். இப்ப நம்ம இன்டர்வியூ சேர்ல இருக்கோம். எப்படி அந்த பையனை ரிஜெக்ட் பண்ற அப்படிங்கிற மாதிரிலாம் நான் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுவேன். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தெரியலனாலும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்றது. ஏன்னா எனக்கு வந்து என்னெல்லாம் பண்ணணும்னு அடுத்தவங்க நினைச்சனோ அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அப்புறம் Zscaler ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் கேசிடி டாக் கொடுத்து ஃபர்ஸ்ட் டெக் ஈவெண்ட்டே நான் அப்போ தான் அட்டென்ட் பண்றேன். கேசிடி பெங்களூர் ஃபர்ஸ்ட் டெக் ஈவெண்ட். ஃபர்ஸ்ட் டைம் பெங்களூர்ல ஃபர்ஸ்ட் டெக் ஈவெண்ட் கேசிடி பெங்களூர் தான். அதுக்கப்புறம் கேசிடி சென்னையில வந்து சிஎஃப்பி அப்ளை பண்ணி சிஎஃப்பி கிடைக்குது. ஆனா நினைச்சே பார்க்கல. ஒரு ஸ்டேஜ்ல போய் ஒரு பேனல் டிஸ்கஷன்ல உட்காந்து பேசுவோம். அந்த அளவுக்கு நம்ம ஸ்டஃப் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு கூட பார்க்கல. அதெல்லாம் ஒரு மாதிரி சர்லியர் மூமெண்டா இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அப்புறம் அங்கேயும் கேசிடி சென்னைலாம் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு டெக் ஈவெண்ட் இவ்வளோ சூப்பரா இருக்குமா அப்படின்னு. அப்புறம் கண்டினியூஸா ஈவெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ண ஆரம்பிச்சேன். டாக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சேன். அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அப்போ வந்து கனெக்ஷன்ஸ் நிறைய பில்ட் ஆச்சு. அப்போ சிஎன்சியை பத்தி இன்னும் ரொம்ப தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் சிஎன்சியில் இவ்வளோ பெரிய டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் இருக்கு. அப்புறம் கியூபர்னெட்டிஸ் வந்து நிஜமாவே இவ்வளோ பெரிய ஒரு டெக்னாலஜி, இதுக்கு வந்து இவ்வளோ ஸ்கோப் இருக்கு. அதெல்லாம் எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுச்சு. அப்புறம் இதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நான் வந்து ஃபர்ஸ்ட் கான்ட்ரிபியூட் பண்ணது ஆட்டோலியஸ்னு ஒரு ப்ராஜெக்ட், சிடி ப்ராஜெக்ட். அதுல வந்து அவங்ககிட்ட அவங்க பேர் மறட்டார், ட்ரேசின்னு நினைக்கிறேன். அவங்க தான் கோ மெயின்டைனர். அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கப்போ தான் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது ஓப்பன் சோர்ஸ் வந்து இப்படி ஒரு பிஸ்னஸ் மாடல் ஒர்க் ஆகும்னே எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்துச்சு. அது எப்படி ஒரு மாதிரி ப்ராஃபிட்டே இல்லாம எந்த ஒரு இதுவுமே இல்லாம ஒரு பிசினஸ் மாடல் எப்படி ஒர்க் ஆக முடியும்? அதை நம்பி ஒரு இவ்வளவு பெரிய ஃபவுண்டேஷன் இருக்கு, அதுக்கு இவ்வளவு டெக்னாலஜிஸ் இருக்கு, இவ்வளவு கம்பெனிஸ் அதை பேஸ் பண்ணி இருக்கு. அப்படி மாதிரி இந்த மாதிரி பிசினஸ் மாடல் தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா எக்கனாமிக்கோட பெஸ்ட் ஃபர்ஸ்ட் இது இதானே, இதுவா இருந்தாலும் மணி வேணும், அது வந்து ப்ராஃபிட் ஓரியன்டா இருக்கணும். அப்படி இல்லாம இவ்வளவு பெரிய ஒரு என்டர்பிரைஸ் இருக்கு, இவ்வளவு பெரிய ஒரு குரூப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்புறம் ஃபர்ஸ்ட் என்னோட கமிட் வந்து ஆட்டோலேஷன் தான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் சோர்ஸ் கமிட். அப்பதான் பிஆர்னு கத்துக்கிட்டேன், எப்படி கமிட் பண்ணணும்னு கத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் சும்மா ஹவு டு டாக்ஸ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணணும்னு கத்துக்கிட்டு, அப்புறம் ஆட்டோலேஸ் ப்ராஜெக்ட்ல கொஞ்சம் இன்வால்வ் ஆகி கொஞ்சம் அதுல இருந்தா கொஞ்சம் டாக்ஸ் கொடுத்தேன். அதுக்கப்புறமா குபர்னெட்டிஸ்ல இன்னும் கொஞ்சம் நல்லா கத்துக்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் அதுல கொஞ்சம் அப்ஸ்கில் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் இது பண்ணிட்டு இப்போ ஓரளவுக்கு டீசென்டான டெக் ஸ்கில்ஸோட இருக்கேன்னு நம்புறேன். ஸ்டில் இட்ஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ். இப்போன்னுலாம் சொல்லாதீங்கண்ணா, எங்க ஆரம்பிச்சு எங்க கரெக்டா முடிச்சிருக்கீங்க. ஒரு எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ல இருந்து ஒரு சிஎன்சிஎஃப் கான்ட்ரிபியூட்டர், ஒரு கேசிடி டாக் கொடுக்கறது. கேசிடி டாக் கொடுக்கறதுன்றதே ஒரு பெரிய விஷயம். ஸோ எங்க ஆரம்பிச்சு எப்படி சொல்றதுனே தெரியல. நான் உண்மையிலே ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என்கிட்ட சொல்லும் போது இப்படிலாம் நடக்குமா ஒருத்தருக்கு அப்படின்றது வந்து நான் நினைச்சேன். சரி, கோயம்புத்தூர்ல இருக்காரு, பெரிய காலேஜ்ல இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கேம்பஸ்ல இது ஆகிட்டு கேம்பஸ்லயே Zscalerல செலக்ட் ஆகிட்டு வந்திருப்பாரு அப்படின்னு. ஆனா இவ்வளோ நடக்கும் ஒருத்தருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையா நினைச்சு பார்க்கல. உங்களோட சக்சஸ் பார்க்கல. ஏன்னா உங்களோட சக்சஸ் வந்து உங்களை சுத்தி இருக்கிற அந்த நீங்க அந்த ஒரு கோர்ஸ் நீங்கன்னு சொன்னீங்கல்ல, அங்க கிடைச்சதா இல்ல உங்களோட
ஸ்டார்ட் அப்ல ஆரம்பிச்சுதா? ஏன்னா எப்படி உங்களோட growth வந்ததுன்னே சொல்ல முடியல. ஏன்னா எல்லா இடத்துலயும் உங்களுக்கு வந்து பீப்பிள் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது இப்ப நெறைய பேருக்கு என்னன்னா, நம்ம காசு குடுத்தா தான் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க அந்த ஒரு எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட் பண்ணேன்னு சொன்னீங்க பாருங்க. அதுன்றது வந்து யாருமே அவ்வளவு சீக்கிரமா குடுத்துற மாட்டாங்க. ஆனா அதையும் நீங்க யூஸ் பண்ணிட்டு, அந்த ஸ்டார்ட் அப்ல இருக்க என்விரான்மென்ட்ல அதையும் நல்லா கத்துக்கிட்டு, சோ எந்த ஒரு விஷயம் உங்கள வந்து இவ்ளோ இடத்துக்கு கொண்டு வந்துச்சுன்னா, எந்த ஒரே ஒரு விஷயம் இருக்கும்ல. நீங்க இதுதான்ப்பா நம்ம கிட்ட இருக்கு அப்படின்றதுன்னா, என்ன விஷயம்னா அது? அதான் இப்ப நம்ம ஃபியூச்சர்ல யோசிச்சு பார்த்தோம்னா, பேக்வர்ட்ஸ்ல யோசிச்சு பார்த்தோம்னா, அந்த மாரி ஒரு இடத்த பின் பாயிண்ட் பண்ணிற முடியாதுல்ல. எல்லாமே எனக்கு ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸா தான் இருந்துச்சு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த கோர்ஸ் போலன்னா எனக்கு டெக்க பத்தி தெரியாமயே இருந்திருக்கலாம். அந்த ஸ்டார்ட் அப்க்கு போலன்னா எனக்கு வந்து இந்த மாரி ஹேண்ட்ஸ் ஆன் ஸ்கில்ஸ் கிடைக்காம இருந்திருக்கும். அந்த லிங்க்டின் கோர்ஸ் நான் அட்டெண்ட் பண்ணாம லிங்க்டின் கோர்ஸ் இல்ல. அந்த கம்யூனிட்டில நான் ஜாயின் பண்ணாம இருந்திருந்தேன்னா, எனக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸான ஸ்கில்ஸ் கிடைச்சிருக்காது. அப்படி இருக்கப்ப நான் எல்லாமே ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸா தான் பார்க்குறேன். எல்லாத்துலயுமே ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைச்சுச்சு. அது முடிஞ்ச அளவுக்கு எனக்கு முடிஞ்ச அளவுக்கு அத யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாரி பீப்பிள் ஆர் ஆல்வேஸ் நைஸ் அப்படிங்கிற மாரி இதெல்லாம் எனக்கு டாக்ஸ்லாம் போனதுக்கு அப்புறம் புரியுது. எல்லாருமே நல்லா பேசுவாங்க. எல்லாருமே ஹெல்ப்ஃபுல்லா தான் இருந்தாங்க. அப்படியெல்லாம் எனக்கு பீப்பிள் ஆர் நைஸ். எல்லாருமே நல்லவங்க தான் அப்படிங்கிற மாரி தெரிஞ்சுச்சு. சூப்பர்ண்ணா. ஆனா ஒரு விஷயம் வந்து புரிய மாட்டேங்குது. ஏன்னா இப்ப நெறைய பேர் என்ன கேட்கறாங்கன்னா, இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கே வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப எவ்ளோ ம், கஷ்டப்படுறாங்க. ம். நீங்க எப்படிண்ணா அந்த ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்தாவது, எக்கனாமிக்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு கம்ப்யூட்டர்ன்னு உங்களுக்கே நீங்களும் அந்த அனுபவிச்சிருப்பீங்க. நீங்களும் சொல்லியிருக்கீங்க இப்பயே. என்னன்னா நான் எனக்கு அந்த கமாண்ட் என்னடா இது அப்படின்றது புரியல அப்படின்னு சொல்லிருக்கீங்க. சோ அந்த அந்த மைண்ட் செட் எப்படி வந்துச்சுண்ணா? இப்போ எக்கனாமிக்ஸ்ல இருந்து ஒருத்தர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்றது வந்து நான் இத்தன நாள் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, பயாலஜி படிச்சவங்க தான் கெத்து. ஏன்னா இத்தன நாளா பயாலஜி படிச்சுட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்கலாம் உலகத்திலேயே பெரிய ஆள் நினைச்சிருந்தேன். ஆனா நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நம்மலாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்ற லெவல் ஆயிடுச்சு. சோ அந்த மைண்ட் செட் எப்படி வந்துச்சுண்ணா? இப்போ ஏன்னா நெறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஏன்னா இன்ஜினியரிங் படிச்சுட்டே இப்ப நெறைய பேருக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. ம். சோ அந்த மைண்ட் செட் ட்ரூ. எப்படி நீங்க வளர்த்துக்கிட்டீங்க? அது எப்படி கிடைச்சது? எப்படி அடாப்ட் பண்ணிட்டீங்க? நம்ம இதான் டெக் தான் நமக்கு வாழ்க்கை அப்படின்ட்டு எப்படி அடாப்ட் பண்ணிட்டீங்க? அந்த 2020ல. எனக்கு என்னன்னா, இது வந்து லிட்டில் பிட் ஆக்சிடென்ட். ஆல்சோ என்னன்னா, ஒரு நீட் தான். கண்டிப்பா வேலைக்கு போகணும்னு ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தேன். அப்போ வந்து ஆக்சிடென்டலா அது கிடைச்சுச்சு. அதே மாரி எனக்கு என்னன்னா, கொஞ்சம் கியூரியஸா இருக்கனால எனக்கு புடிச்சு போச்சு. எனக்கு வந்து பிடிக்காம சப்போஸ் வந்து டெக் நமக்கு செட்டே ஆவாது. அ நான் சில டைம் நெனச்சிருக்கேன். டெக் வந்து நமக்கு வராது போல. கம்முனு விட்டுட்டு போயிடலாம். நம்ம கம்முனு அக்கவுண்ட்ஸ் போய்க்கலாம். இல்ல வேற ஏதாச்சும் பார்த்துக்கலாம் அப்டின்லாம் நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா அதோட என்னன்னா, டெக் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராடா இருந்துச்சு. இப்போ எக்ஸாம்பிள்க்கு மிச்ச இதெல்லாம் கொஞ்சம் ட்ரைனா சப்ஜெக்ட்ஸோட கொஞ்சம் அது ஸ்டாண்டர்டா இப்போ எக்ஸாம்பிள்க்கு பேங்கிங் போயிட்டோம்னா, ஒரு சின்ன ப்ராசஸ் இருக்கும். அது மட்டும் தான் மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்கணும். அது வந்து அப்ஸ்கில்லிங்கோ, இல்ல இதுவோ பெருசா இருக்கிற மாரி எனக்கு தோணல. ஆனா டெக்ல எப்படின்னா, நெறையா ரொம்ப ஒரு பிராடான ஸ்பெக்ட்ரம் இருந்துச்சு. அது நம்ம நெறைய பண்ணலாம். ஃப்ரண்ட் எண்ட் இன்ஜினியரிங்ல ஆரம்பிச்சு டெவாப்ஸ் இந்த மாரி ஒரு பெரிய ஒரு இது இருந்துச்சு. அப்ப வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்துல சூட் ஆயிப்போம். அப்படிங்கிற மாரி நெனச்சு தான் இது பண்ணேன். இப்ப கிளவுட் இன்ஜினியரிங் எல்லாமே எப்படின்னா, எனக்கு எல்லாமே புதுசா இருந்தனால ரொம்ப கியூரியஸா இருந்தேன். இது கத்துக்கலாம், அது கத்துக்கலாம் அப்படின்னு. அதே மாரி ஹேண்ட்ஸ் ஆன் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆச்சு. நான் வந்து எது ட்ரை பண்றதா இருந்தாலுமே எனக்கு ரிசோர்ஸஸ் இருந்துச்சு. அதெல்லாம் எது நான் படிச்சு பார்த்தாலும், எது நான் டுட்டோரியல் பார்த்தாலும், உடனே அத இம்ப்ளிமெண்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு இது ஒரு பிளே கிரவுண்ட் இருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு பெருசா ஹெல்ப்ஃபுல்லா தான் இருந்துச்சு. அதால தான் நெனைக்கிறேன். என்னால சஸ்டெயின் பண்ண முடிஞ்சுச்சு அதிலேயே. ம். புரியுதுண்ணா. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ 2023ல தான் வந்து நம்ம ChatGPTயே வந்துச்சு. சோ நீங்க அந்த 2019-23க்குள்ள எப்படிலாம் கத்துக்கிட்டீங்க? என்ன ரிசோர்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா? ஏன்னா இப்ப நெறைய பேருக்கு ChatGPT இருந்துமே சோம்பேறித்தனமா இருக்காங்க, ட்ரை பண்றதுக்கு. சோ இப்ப அந்த சிச்சுவேஷன்ல எப்படி ஹேண்ட்ஸ் ஆனா பண்ணீங்க? என்னென்ன ரிசோர்ஸ் யூஸ் பண்ணீங்க? ஒண்ணு மும்ஷாத் முகமது அந்த கோட் கிளவுட் சொன்னீங்க. அப்ப கூட அ, அந்த டைம்ல வந்து இப்ப இருக்க லெவலுக்கு அது ஒண்ணும் அவ்ளோ பெஸ்ட்டா இருந்த மாரி எனக்கு ம், தெரியல. ம். பட் ஆனா அது எந்தெந்த கோர்ஸ் யூஸ் பண்ணீங்க? எப்படி படிச்சீங்கண்ணா? எக்ஸாம்பிளுக்கு மெயினா என்னன்னா ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ தான். ஸ்டாக் ஓவர்ஃப்ளோல வந்து ஃபுல்லா டிஸ்கஷன்ஸ் இருக்கும். நெறையா இது இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா, அந்த ப்ராடக்ட் பேஸ் பண்ணி எக்ஸாம்பிளுக்கு வந்து நாங்க HCA பிளாட்ஃபார்ம்ஸ் பண்றப்போ ஓப்பன் ஸ்டாக்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஓப்பன் ஸ்டாக்கோட கம்யூனிட்டி டிஸ்கஷன் பேஜஸ் இருக்கும். அதுல அப்புறம் GitHubல வந்து இஷ்யூஸ்ல அப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஏதோ ஒரு பேக்கப் சொல்யூஷன் நாங்க பார்த்துட்டு இருக்கப்ப, அந்த பேக்கப் சொல்யூஷனோட மெயின்டெய்னருக்கே நான் மெசேஜ் பண்ணேன். இந்த மாரி இஷ்யூஸ்லாம் நான் ஃபேஸ் பண்றேன். உங்களுக்கு தெரியுமா எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு? அவங்களும் ரிப்ளை பண்ணாங்க. இந்த இஷ்யூஸ் வந்து ஏன் வருது? இத வந்து நீங்க எப்படி இது பண்ணலாம்? எப்படி அவாய்ட் பண்ணலாம்? அப்படிங்கிற மாரி இது பண்ணாங்க. அப்புறம் அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் போய் நானும் கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சேன். நெறைய இஷ்யூஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணேன். அப்புறம் வந்து இஷ்யூஸ் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா இஷ்யூ ரைசிங் தான் எனக்கு தெரிஞ்சு எப்படின்னா, ஓகே அ கிரிட்டிக்கல் ஆக்சுவல் இஷ்யூஸ் ரைஸ் பண்றதே ஒரு மாரி கான்ட்ரிபியூஷன் தான் நெனைக்கிறேன். அப்பதான் நம்ம என்னன்னா ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்றோம், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றோம், இம்ப்ளிமெண்டேஷன் என்ன இஷ்யூஸ்லாம் வருதுன்னு அந்த மெயின்டெனர்ஸ்க்கோ இல்ல அந்த கான்ட்ரிபியூட்டர்ஸ்க்கோ புரியுது. அப்படிலாம் பண்றப்ப தான் அதுவுமே ஒரு கான்ட்ரிபியூஷன் தான் ஓப்பன் சோர்ஸ்க்கு அப்படிங்கிற மாரி அதெல்லாமே கொஞ்சம் இதா இருந்துச்சு.
அதுல இருக்கிற டிஸ்கஷன்ஸுமே ரொம்ப ஒரு ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு எதுவுமே ஒரு மாதிரி டிவேட் ஆகாம அந்த இஷ்யூ மட்டும் கோர் பண்ணி அதை மட்டும் இது பண்ணி பார்ப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அதை பார்த்தாலே நமக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிச்சு. மெயினா என்னன்னா அவங்களோட டாக்குமெண்டேஷன்ஸ் தான். சில ப்ராஜெக்ட்ஸ் குபர்னெட்டிஸ்க்கே டாக்குமெண்டேஷன்ஸ்ல அவ்வளோ ஒரு நல்ல டாக்குமெண்டேஷன்ஸா இருக்கும். நம்ம எங்கேயுமே பெருசா வேற எந்த ஒரு டியூட்டோரியலுமே எதுவுமே ஃபாலோ பண்ண வேண்டாம். குபர்னெட்டிஸோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷனே நல்லா டீட்டெயில்டா நல்ல ஒரு டெக்னிக்கலான டீட்டெயில்ஸோட இருக்கும். அப்படி அப்புறம் வந்து யூடியூப் சேனல்ஸ் நிறைய ஃபாலோ பண்ணேன். ஹேஷ்டி கார்ப் டாக்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அப்புறம் ஓரளவுக்கு ஹை லெவல் நாலேஜ் வேணும்னா ஃப்ரீ கோட் கேம்ப்ல பார்ப்பேன். அந்த மாதிரி சில யூடியூப் சேனல்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டேன். ஸோ அப்போ ஓப்பன் ஸ்டாக்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது ஓப்பன் ஸ்டாக் அந்த டிஸ்கஷன்லாம் இப்ப சொன்னீங்கல்ல, அதெல்லாம் ஓப்பன் ஸ்டாக் ஆ, ஆமா. ஓப்பன் ஸ்டாக்ல தான் அதாவது நாங்க அந்த ஸ்டார்ட் அப் வந்து விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம்னால வந்து ஓப்பன் ஸ்டாக் பேஸ் பண்ணி ஓப்பன் ஸ்டாக் அரௌண்ட் நிறைய ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணாங்க. அப்போ வந்து ஓப்பன் ஸ்டாக் கூட எப்படி அதை கனெக்ட் பண்ண முடியும், எப்படி ஓப்பன் ஸ்டாக் கூட அதை இன்டராக்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸை அவங்க டெவலப் பண்ணிருந்தாங்க. அப்போ வந்து ஓப்பன் ஸ்டாக் தான் மெயின் கோர். அதுல வந்து அன்மெயின்டைன் ப்ராஜெக்ட்ஸை வந்து நாங்க எடுத்து அதை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி யூஸ் பண்றது அப்படிலாம் பண்ணிருந்தோம். அதில் ஓப்பன் ஸ்டாக் எல்லாமே ஓப்பன் டேபிள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல இருக்க இஷ்யூஸ், அதுல இருக்க டிஸ்கஷன்ஸ் அதெல்லாம் பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். ஆனா ஒரு கொஸ்டின், ஸோ ஹவு டிட் யூ ரீச் யுவர் ப்ரொஃபிஷியன்சி இன் ப்ரோக்ராமிங்? லைவ் கொஸ்டின். ஓகே, இது வந்து பை ப்ராக்டிஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ் தான். நல்லா ஃபர்ஸ்ட் எழுதின கோடெல்லாம் எடுத்து பார்த்தா இது பண்ணா சிரிச்சிருவாங்க போல, அப்படி இருக்கும். பேக் ஸ்கிரிப்டிங்லாம் எனக்கு வரல. ஓரளவுக்கு கமாண்ட் லைன்ல ஸ்ட்ராங் ஆனது பேர் பேக் ஸ்கிரிப்டிங் ட்ரை பண்ணேன். அதுவே கஷ்டமா இருந்துச்சு ஸ்கிரிப்டிங்னு ஒரு நாலேஜ் வரப்ப. இது ஏன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் எழுதணும் தானே, ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் இன்ட்ரடியூஸ் ஆகிறப்ப, இதெல்லாம் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறப்ப அதுவே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அடாப்ட் ஆகிறதுக்கு. அப்போ வந்து எல்லாமே எப்படின்னா ப்ராக்டிஸ் அண்ட் இது மட்டும்தான். அதே மாதிரி இப்போ வந்து ChatGPT வந்துருச்சு, இப்போ எல்லாமே ஈஸி ஆயிடுச்சு. அப்போ இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அங்கிருந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும், அங்கிருந்து சூடோ கோட்ஸ் எடுக்கணும், இதெல்லாம் கனெக்ட் பண்ணி அப்புறம் எழுதணும். இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் ஆனால் ப்ராக்டிஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ்ல தான் ஃபுல்லாக கற்றுக்கிட்டேன். ஓகேண்ணா. ஸோ அப்போ ஓப்பன் ஸ்டாக் தான் அப்போ ரொம்ப பெரிய ஆளா இருந்தானா ஒரு 2-3 நாள்? ஏன்னா இப்போ யாருமே அதை பத்தி பேச மாட்டாங்க, எல்லாம் கிளவுடு ஏஜென்ட்ஸ் அப்படின்னு போறதுனால ஓப்பன் ஸ்டாக்கை பத்தி இப்போ யாரும் பேசுறது இல்லையோ அப்படின்னு தோணுதுண்ணா. உண்மைதான். எனக்கு தெரிஞ்சு கிளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ் இன்ட்ரோடக்ஷன் ஆனப்ப பிரைவேட் கிளவுட் ப்ரொவைடரா பெருசா இருந்தது VMware தான். VMwareோட ஓப்பன் சோர்ஸ் ஓப்பன் சோர்ஸ் காம்படிட்டர் வந்து ஓப்பன் ஸ்டாக் தான். அப்போ வந்து ஓப்பன் ஸ்டாக் கம்பெனி வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச ஏர்லி 2020 அதுக்கு முன்னாடி எல்லாம் 2020 வந்து டிக்ளைன் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா குபர்னெட்டிஸ் வந்து பெரிய லெவலில் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்குமே ஓப்பன் ஸ்டாக் ஒரு பெரிய டெக்னாலஜியா இருந்துச்சு. ரெட் ஹாட்டோட பெரிய பிசினஸ் செல்லிங்கே ஓப்பன் ஸ்டாக் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் ஷிஃப்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க குபர்னெட்டிஸ்க்காக. அப்படி இருக்கிறப்ப அதான் அதுவுமே ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்துச்சு. ஓப்பன் ஸ்டாக்ல ஒர்க் பண்ணிட்டு குபர்னெட்டிஸ் இன்ட்ரோடக்ஷன் ஆனதுமே அதுவும் எனக்கு வித்தியாசமா இருந்துச்சு அடாப்ட் ஆகிறதுக்கு. ஆனால் குபர்னெட்டிஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஒரு மாதிரி எப்படி சொல்றது, அந்த ப்ராமிஸ் தியரி பேஸ் பண்ணி ஒர்க் பண்ற மாதிரி நம்ம ஒரு டிப்ளாய்மெண்ட் எழுதிட்டோம்னா அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டேக் கேர் பண்ணிக்கும். அதோட அப் டைமையும் அதோட சர்வீஸை வந்து ரிலேபிளா வச்சுக்கிறதுக்கும் அதோட அந்த குபர்னெட்டிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளாட்ஃபார்ம் வந்து அதை டேக் கேர் பண்ணிக்கும். அப்படி இருக்கிறது வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அந்த மாதிரி நான் வேற எந்த டூல்ஸுமே செல்ஃப் ஃபீலிங் கேப்பபிலிட்டிஸோடலாம் எதுவுமே பெருசா பார்த்தது இல்லை. ஸோ அப்போ ஓப்பன் ஸ்டாக்கு நடந்த மாதிரியே குபர்னெட்டிஸ்க்கு நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, குபர்னெட்டிஸ் வந்து ஏஐக்கான ஒர்க் லோடுக்கு செட் ஆகல அப்படின்னு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் அதுவும் புதுசா எதுவும் ஏஐ பத்தி பாக்குறது இல்லை குபர்னெட்டிஸ் வச்சு. ஸோ ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் ஸ்டாக் நடந்த அதே சம்பவம் குபர்னெட்டிஸ் நடக்கும் அப்படின்னு நம்புறீங்களா? இது வந்து ப்ரெடிக்ஷன் தியரி மாதிரி வச்சுக்கலாம். இதெல்லாம் எல்லாமே சர்க்கிள் ஆஃப் லைஃப் தானே. இப்போ வந்து ஓப்பன் ஸ்டாக் வந்து ஒரு காலத்துல பெரிய ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ குபர்னெட்டிஸ் தான் இருக்கிறதுலே பெரிய ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட். அப்படி இருக்கிறப்ப நாளைக்கு ஃபியூச்சர்ல வந்து குபர்னெட்டிஸ் வந்து ஏஐக்கு வந்து பெருசா அடாப்ட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இனிமே NVIDIA எல்லா பெரிய கம்பெனிஸுமே குபர்னெட்டிஸ் யூஸ் பண்றாங்க. பட் ஆனால் டைரக்ட் கேப்பபிலிட்டிஸ் வந்து பெருசா இல்லை தான். ஏன்னா டைரக்டா ஹார்ட்வேர் ரிசோர்ஸை மேனேஜ் பண்றது குபர்னெட்டிஸ்ல வந்து பெருசா அந்த மாதிரி இது இல்லை. எல்லாமே அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டிஸ் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கிறப்ப டைரக்ட் ஹார்ட்வேரை ரீச் பண்ண முடியாம அந்த விர்ச்சுவலைசேஷன் லேயர் இன்னும் இருக்கிறனால நாளைக்கு வந்து ஃபியூச்சர்ல ஏதாச்சும் ஒரு டெக்னாலஜி இந்த பிரேக் த்ரூ இருந்துச்சுன்னா வந்து குபர்னெட்டிஸ்க்கு வந்து ஒரு மாதிரி சோல் ஸ்டாப்பா கூட இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் மேபி. பட் ஆனால் கொஸ்டின் மார்க் தான். ஆனால் இப்போ வரைக்குமே ஏர்லி அடாப்ஷன்ஸ்க்கு வந்து இன்னுமே Kubeflow இந்த மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம் யூஸ் ஆகிட்டு தான் இருக்கு. பட் ஆனால் ஃபியூச்சர்ல என்ன ஒன்று எக்ஸாக்டா தெரியல.
ஓகேண்ணா. ஸோ நீங்க இவ்ளோ இது பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ எந்த சிஎன்சிஓ ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப புடிச்ச ப்ராஜெக்ட்ண்ணா? எப்ப பார்த்தாலும் ஓகே இந்த ப்ராஜெக்ட் சூப்பரான ப்ராஜெக்ட்ப்பா அப்படின்னு. நீங்க ஒரு மெயின்டெய்னர் ஆகணும் ஒரு சிஎன்சிஓ ப்ராஜெக்ட்க்கு அப்படின்னா நீங்க என்ன ப்ராஜெக்ட் ஆகுவீங்க? எனக்கு வந்து கோர் டீமுக்கு போகணும்னு தான் ஆசை. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்டோரேஜுக்கு போகணும்னு ஆசை. ஆனா ஸ்டோரேஜ்னா எனக்கு வந்து ரொம்ப ரிலேட்டபிளான இது. ஆனா நான் ஓப்பன் ஸ்டாக் இது பண்றதுக்கு செஃப்க்கு பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணிருந்தேன். அப்புறம் வந்து செஃப்போட ரூக் தான் சிஎன்சிஎஃபோட இது ஸ்டோரேஜ் லேயருக்கு எஸ்சி ஸ்டோரேஜ் கிளாஸ்க்கு வந்து இன்னொரு ப்ரொவிஷனர். அதெல்லாம் எனக்கு என்னன்னா ரூக்கை பார்க்குறப்ப மட்டும் ரொம்ப ஏன் தெரியல ஒரு மாதிரி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல் வருது. ரூக்காண்ணா? அது வந்து செஃப்பை பேஸ் பண்ண கியூபர்னெட்டிஸ்க்கு வந்து ஸ்டோரேஜ் ப்ரொவிஷனர் ரூக். ஓகே. ஸ்டோரேஜ்லயே நமக்கு நிறைய இருக்குல்லண்ணா. ரான்சர் கிட்ட இருந்து ஒண்ணு இருக்கு. அப்புறம் ஒருத்தர் கிட்ட இருந்து ஒரு ஸ்டோரேஜ் லேயர் இருக்குல்லண்ணா. ரான்சரோட சாரி சொல்லுங்கண்ணா. ரூக் யாருது? ரூக் வந்து செஃப்போட தான். செஃப்போட கியூபர்னெட்டிஸ் ப்ரொவிஷனர் வந்து ரூக். ஓகேண்ணா. ஸோ அப்பனா நீங்க வந்து சிஎன்சி கியூபர்னெட்டிஸ்ல இருக்கிற ஸ்டோரேஜோட எப்படி சொல்றது அது பேர் ஒன்றும் சொல்லுவாங்களேண்ணா அந்த பேர் நட்டா ஞாபகம் இல்லை. ஸ்பெஷல் இல்லைண்ணா டேக் டீமோ என்னமோ ஒன்று வரும் அதுக்கு. டேக் டீம் கரெக்ட். அந்த லேயருக்கு போகணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அதான் கோர் டீமுக்கு போகணும்னு ஆசை இருக்கு. பட் ஆனால் அதுக்கு இன்னும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணணும். அப்படிலாம் இல்லைண்ணா நீங்க கண்டிப்பா ஆயிடுவீங்கண்ணா. ரொம்ப ஆசை. ஸோ ஓகே ஓகே அப்போ கியூபர்னெட்டிஸ் விட்டுருவோம். கியூபர்னெட்டிஸை விட்டுட்டு நான் ஒரு சிஎன்சிஓ ப்ராஜெக்ட் நான் ஒரு மெயின்டெய்னர் ஆகணும். ரூக்கை விட்டுருங்க. ஸோ ஒரு சிஎன்சிஓ ப்ராஜெக்ட் மெயின்டெய்னர் ஆகணும் அப்படின்னா என்ன ப்ராஜெக்ட் மெயின்டெய்னர் ஆவீங்கண்ணா? எனக்கு என்னன்னா மெயின்டெய்னரை விட எனக்கு என்னன்னா ஒரே ஒரு கமிட்டு அது அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா பிஆர் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா கூட போதும். பிஆர் அப்ரூவ் ஆனாலே போதும்னு இருக்கிறது வந்து லினக்ஸ் கர்னலுக்கு தான். அதுக்காக நான் உட்காந்து அப்பப்போ சி படிச்சுட்டு இருப்பேன். இன்னும் ரஸ்ட் படிச்சுட்டு இருக்கேன். ஏதாச்சும் ஒரு கமிட் வந்து இது ஏறுமா அப்படிங்கிற மாதிரி எப்படின்னா ஒரு லேட்டஸ்ட் ஸ்டேஜில் ஆனாலும் சரி அதுக்காக ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு இதுதான். அது எப்படி சொல்றது ஆகலாம் பரவாயில்ல. லினக்ஸ் கர்னலுக்கு ஒரு கமிட் பண்ணி அது அப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையேண்ணா. இதுக்காக ரெஸ்ட் படிக்கிறீங்களாண்ணா? ஏன்னா சி ட்ரை பண்ணேன். ஆனா லினக்ஸ் கர்னல்ல கொடுக்குற அளவுக்கு எக்ஸ்பர்டைஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ரஸ்ட் வந்து இப்போ கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அதெல்லாம் லினக்ஸ் கர்னலுக்கு ஒரு கமிட் பண்ணிட்டோம்னா எப்படி சொல்றது அதான் எனக்கு ஆனா அதை நோக்கி நம்ம இது பண்றப்ப இன்னும் கொஞ்சம் நிறைய கத்துப்போம் தானே. அது மட்டும் தான் எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பிக் ட்ரீமா வச்சுட்டோம்னா அதை பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்றப்ப அதுல இன்னும் கொஞ்சம் நிறைய இன்புட்ஸும் இன்னும் கொஞ்சம் நம்ம அப்ஸ்கில்லிங்கும் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஓரளவுக்குன்னு இல்லை இவ்வளோ அளவுக்கு நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா இதுதான் நான் இப்போ ஏன்னா நம்ம ஆரம்பிக்கும் போது எப்படியோ ஆரம்பிச்சிருப்போம். ஆனா இப்போ ஒரு லெவலுக்கு நம்ம கிளாரிட்டி வந்துருச்சு. ஸோ இதுல இருந்து நீங்க என்னக்கு ஃபோக்கஸ் பண்றீங்க? ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்படிதான் இருக்கணும் டெக்ல அப்படின்றதுல என்ன ஃபோக்கஸ் பண்றீங்க? எனக்கு என்னன்னா நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. 5 இயர்ஸ் முன்னாடி வந்து நான் இந்த இடத்துல வந்திருப்பேன்னு நான் வந்து ட்ரீம்ல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டேன். அப்படி இருக்கப்ப நான் என்ன பண்ணேன்னா நான் வந்து லெட் தி லைஃப் டிசைட் தி ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி லைஃபே விட்டுட்டேன். ஒரு 3 மந்த்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 6 மந்த்ஸ்க்கு என்ன பண்ணலாம், அது என்னோட அட்மோஸ்ட் இதுவே கோலே. அதுக்கப்புறம் எந்த இதுல எப்படி ஒர்க் ஃப்ளோல எப்படி போனாலும் பரவாயில்ல, அந்த லைஃப் வந்து எப்படி நம்ம டேக் கேர் பண்ணுவீங்க அதே ஃப்ளோல போய்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் விட்டுட்டேன். அதில் 5 இயர் கழிச்சு இந்த கோல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி லாங் டேர்ம் கோல்ஸ் இல்லாமல் 6 மந்த்ஸ் தான் என்னோட ஹையஸ்ட் லாங் டேர்ம் கோலே இப்போதைக்கு. அதனால சின்னதா பிரேக் எல்லாம் வச்சுட்டு இது வரைக்கும் போகுது நமக்கு அப்படிங்கிறத விட்டுட்டேன். சூப்பர்ண்ணா. உங்களுக்கு ஏதாச்சும் இருக்காச்சு நந்தி 5 இயர்க்கு அப்புறம் ஏதாச்சும் ஆகணும் அப்படின்னு? நீங்க என்ன சொன்னீங்களோ அதேதானா. என்ன நடக்குதோ நடந்துகிட்டோம். ஏன்னா நம்ம நினைக்கிறது ஒண்ணே நடக்கிறது ஒண்ணா இருக்கு. நாளைக்கு என்ன நடக்குமே நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த வீடியோ நாளைக்கு பப்ளிஷ் ஆகுமானே நமக்கு தெரிய மாட்டேங்குது. தெரியாது. கரெக்ட். நீங்க எந்த சிஎன்சிஓ ப்ராஜெக்ட் இந்த வருஷம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணலாம் இருக்கலாம், இல்ல இந்த வருஷம் என்னென்ன டாக் கொடுக்கலாம்? ஏன்னா உங்க வந்து போன வருஷம் வந்து ஒரு 2-3 டாக்ல தான் பார்த்தோம். ஸோ அதிகமா உங்களை பார்க்கல. ஸோ இந்த வருஷம் என்னென்ன டாக் கொடுக்கலாம்னு இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க? என்னென்ன ப்ராஜெக்ட் இன்ட்ரெஸ்டா இருக்கு? எதுல ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கீங்கண்ணா? எனக்கு என்னன்னா லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் என்னன்னா அப்சர்வபிலிட்டி வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்டாண்ட் எடுத்த மாதிரி இருந்துச்சு. அதில் இபிபிஎஃப் நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணிருந்தேன். அதை பேஸ் பண்ணி நிறைய டாக்ஸ் பார்த்துருந்தேன். அதே மாதிரி அப்சர்வபிலிட்டி வந்து ஓரளவுக்கு டீசென்டான ஒரு சங்க் ஆஃப் பீப்புள் நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க.
அப்படி இருக்கிறப்ப இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா அடுத்து இந்த இந்த இது வந்து அடுத்த ஸ்பாட்லைட் வந்து ஏக்கு போகும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் கேஏஜ் அண்ட் கே கேட்வேலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்பாட்லைட் கிடச்சி நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணி போவாங்க. ஏஐ ஒர்க் லோட்ஸ் பேஸ் பண்ணி நிறைய பேர் போவாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர்ண்ணா. அப்போ இந்த வருஷம் உங்களை மெயின் ஸ்க்ரீன்ல பார்க்கலாம். எனக்கு என்னன்னா நமக்கு இதை தெரிஞ்சா பேசலாம். ஏஐ பத்தி எனக்கு பெருசா நாலேஜும் இல்லை. அதால நம்ம லேர்னிங் மூட்ல இருப்போம். யாரெல்லாம் டாக்ஸ் கொடுக்குறாங்களோ இல்லை வேலை கத்துப்போம், அதுக்கப்புறம் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி. அச்சனை இந்த மாதிரி யாராச்சும் பேசினாங்கன்னா நம்ம பார்த்து கத்துக்கலாம். சரிண்ணா, லாஸ்ட் கொஸ்டின். ஸோ என்னன்னா, இப்போ ஐடில ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு நீங்க என்ன மாதிரி அட்வைஸ் கொடுப்பீங்க? நீங்க 20ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா என்ன மாதிரி அட்வைஸ் கொடுப்பீங்க? இப்போ ஐடி கரியருக்குள்ள வரவங்க, இல்ல இந்த வருஷம் ஃபைனல் இயர்ல இருக்கவங்க, என்ன பண்ணணும்னே தெரியாம இருக்கவங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து வேலை கிடைக்கணும், ஏதோ ஒரு என்ன பண்ணணும்னே தெரியாம சில பேர் இருக்காங்க. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் தானே இருக்காங்க, பட் எனிவே தே ஆர் கனெக்டட் வித் டெக். ஸோ என்னன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியல, என்ன கேட்கறாங்க, நான் என்ன பண்ணலாம், எனக்கு என்ன செட் ஆகுன்றது என்ன கேட்கறாங்க, நான் அவங்களுக்கு என்ன செட் ஆகும்ட்டு. ஸோ இந்த விஷயம்லாம் நம்ம எப்படி அவங்களுக்கு சால்வ் பண்றது, எப்படி அவங்க அந்த மைண்ட் செட் எப்படி நான் கொண்டது, யாருக்கு என்ன பண்ணுனே தெரிய மாட்டேங்குது. ஸோ நீங்களும் அதை தாண்டி வந்திருப்பீங்கல்ல, ஸோ எப்படி அதை சால்வ் பண்ணலாம்? இதான் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நான் வந்து இந்த அளவுக்கு இப்போ டீசென்டான பொசிஷன்ல இருக்கேன்னா அது லக்கும் ஒரு காட்ஸ் கிரேஸும் தான். ஏன்னா இப்போ வந்து இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப மோசமா இருக்கு. ஏஐனால எல்லாருமே எப்படின்னா நோ ஃபயர் நோ ஹயர் மோட்ல தான் இருக்காங்க. அது மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மியாயிருச்சு. அதனால என்ட்ரி லெவல் கிராஜுவேட்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமான பீரியட் தான். ஆனால் என்ன பண்ணலாம்னா அவங்களுக்கு டைம் இருக்கு. அவங்ககிட்ட இருக்க பெரிய ரிசோர்ஸே இப்போ டைம் தான். அதெல்லாம் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் அவங்க ஸ்டடி பண்ணலாம். எல்லாருமே அவங்க என்ன பண்ணலாம்னா டீப்பா இறங்குறதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எப்படி பண்ணலாம் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து எல்லாமே இப்படி ஒரு என்டர்பிரைஸ் கம்பெனிக்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாமே இப்போ வந்து ஃப்ரீமியம் மாடல்ஸ்ல எல்லாருமே இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஹேண்ட்ஸ் ஆனும் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோரும் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி டீப்பா அவங்க இது பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் இன் டு கம்பெனியோ சான்ஸ் ஆஃப் டூயிங் சம்திங் கிரேட்டோ ஈஸியாக இருக்கும் நினைக்கிறேன். அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஹேண்ட்ஸ் ஆன் கொஞ்சம் ட்ரை பண்ணாங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேண்ணா, ஸோ ரொம்ப நன்றிண்ணா. நைட்டு நேரத்தில் தூங்க வேண்டிய நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லணும். கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு, அதுவும் உங்களுக்கு வந்து யூகே கிளைண்ட்ஸு யூஎஸ் கிளைண்ட்ஸு, ஸோ உங்களை வந்து இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. நான் சொன்னதில் வந்து நோவே சொல்லாமல் சரி நானும் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. ஸோ உங்கள் ஹெல்ப் வந்து எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நான் உண்மையா பர்சனலா ஷேர் பண்ணுவேன். என்னது ஒருத்தர் வந்து யூபிஐசி ஃபாலோ பண்றவர், அப்புறம் ஒரு ஆர்ட்ஸ்ல இருந்து ஒரு சீனியர் எஸ்ஆர்இ இல்ல அதுக்கு மேலேயும் போக முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணது உண்மையாலே பாலானா தான். ஸோ ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம். நான் இன்னும் நம்ம சேர்ந்து ஒரு டாக் கொடுத்தோன்னா எனக்கு அது ஒரு பெருமை அப்பா அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். டிசர்விங்கா எனக்கு தெரியல, பட் ஆனா எல்லாமே எனக்கு என்னன்னா எல்லாமே ட்ரை பண்ணி பார்ப்போம். லைஃப் ஒரு டீம் தானே, எல்லாமே டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி பார்ப்போம், அவ்வளவுதான். இவ்வளோ நீ சொன்னதுக்கெல்லாம் அவ்வளோ டிசர்விங்கான்னு தெரியல, பட் முடிஞ்ச அளவுக்கு என்னால கொஞ்சம் முடிஞ்சது கொஞ்சம் தெரிஞ்சது அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்ல நீங்க தான் சொல்லணும். பட் ஸ்டில் இதுவே நல்ல டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பாட்காஸ்ட்ல நான் சொல்றது கேட்டு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இன்னொரு கொஸ்டின் கடைசியா ஒண்ணுடா, உங்க லிங்க்டின் எடுக்கும் போது தான் பார்த்தேன், பால விக்னேஷ் கிளவுட் பேட்ஜர் இருக்கு. அது என்னன்னா கிளவுட் பேட்ஜர்? கிளவுட் பேட்ஜர் தான் கிட்டப்போட இது கிட்டப் யூசர் நேம். ஓகே, நான் இது தெரியாம போயிடுச்சு. நான் கூட இங்க ஏதோ தப்பா நம்ம ஏதோ வேற ஏதோ தேர்ந்து எடுத்துட்டோமோ அப்படின்னு பார்த்தேன். கிளவுட் பேட்ஜர் தான் கிட்டப்ல ஏதாச்சும் நல்ல யூசர் நேம் வேணும்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன். அப்படி இருந்தப்பதான் இது பார்த்தேன். இதுவே லியோ போட பார்த்து தான் வச்சது. லியோ படத்துல வந்து பேஜர் ஹனி பேஜரை வந்து இது பண்ணுவான் தானே. ஓ ப்ரூவ் பண்றீங்கண்ணா. சரிண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஸோ தேங்க்ஸ் அச்சனதி. தேங்க்ஸ் பாலாண்ணா. கடைசியா ஒரு பஞ்ச் போட்டு முடிக்கலான் இருக்கேன்.
இந்த பாலா பேச மாட்டான். நீங்க இந்த சொன்னீங்க. என்னமோ ஒண்ணு வருமேடா. ஐயோ! இந்த பட்டாசு பேசாது. வந்து இல்லடா நல்ல டாபிக். இந்த பாலா பேச மாட்டான். இந்த ஐயோ! நான் பட்டாசு தான் பேசுவாரு. பேசுவான். கரெக்ட், கரெக்ட். கரெக்ட். அதுல தான் பேரு பட்டாசு பாலுன்னு நினைக்கிறேன். பட்டாசு பாலுன்ற மாரி அந்த மாரி அது கரெக்ட்டா அவனுக்கு செட் ஆகணும். சின்ன பாலு பேச வயசுல நான் மாட்டான். பட்டாசு தான் பேசும். பட்டாசு தான் பேசுவோம். கரெக்ட், கரெக்ட். இதுவுமே விஜயனா படம் தான். கரெக்ட்ண்ணா, கரெக்ட். நீங்க விஜய் ஃபேன் நினைக்கிறேன். திருப்பியும் இல்ல, பேசுறீங்க. இல்ல. எனக்கு தெரிஞ்சு அது அமைஞ்சிருதுன்னு நினைக்கிறேன். சரிண்ணா. பாப்போம்ண்ணா. ரொம்ப ஓகேண்ணா. நன்றி. தேங்க்ஸ். தேங்க்ஸ்ண்ணா. பாய்ண்ணா.